காகவா பிறந்த தேதி சொல்லுங்க. 13/11/1984. 13/11/1984 இரவு 10:30 PM. 10:30 PM. கடலூர். கடலூரா சார்? ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மிதுன ராசி. மிதுன ராசி. லக்னம். கடக லக்னம். என்ன நட்சத்திரம் சார்? புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும்? செஞ்சுட்டு இருக்க தொழில் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? புதன் திசையில இப்போ குருபுக்தி நடக்குது. குருபுக்தி சனி புக்தி நடந்தாலே கடக லக்னக்காரர்கள் நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. எந்த ஊர்ல இருக்கிறீங்க? கடலூர்ல பிறந்த நீங்க? நான் இப்ப கடலூர்ல பிறந்து இப்ப சென்னையில ஊரா போயிட்டு இப்ப சென்னையில இருக்கேன். ஊரா போயிட்டு இப்ப சென்னையில் இருக்கிறீங்க. அப்ப கடக லக்னம் தான். குருபுக்தியும் சனி புக்தியும் நல்லா இருக்காதுங்க. எப்போவுமே குருபக்தி வரும்போதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்காது. சின்ன வயசுல நீங்கள் 9 வயசு வரைக்குமே நீங்கள் நல்லா இல்லை, ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு இருந்தது. மருத்துவ சொந்த தொழில் தான் இருக்காங்க. நம்ம ஃபார்மா கம்பெனி வச்சிருக்கோம். சரி. 2021 ஆரம்பிச்சது. சரி. கூட்டு தொழில ஆரம்பிச்சோம். சரி. நல்லா போயிட்டு இருந்த மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப சுத்தி கடன் அது ரொம்ப நான் உங்களுக்கு நல்ல 2020 அட்டமத்து சனி வேற ஏங்க தொழில் ஆரம்பிச்சிங்க? கடனில் கிடப்பீங்க. குருவும் சனியும் எப்போவுமே கடக லக்கணத்திற்கு குரு புக்தியும் சனி புக்தியும் கடக சிம்ம லக்கணத்திற்கு நல்லா இருக்காதுங்க. அது புதன் திசை செவ்வாய் புக்தின்ற மாதிரி வந்தது. அப்ப கேட்கும்போது எல்லாரும் பண்ணலாம்னு சொன்னாங்க. யார்? புதன் திசை செவ்வாய் புக்தியில் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. என்னங்க ஆச்சு? என்னங்க ஜோசியர்கிட்ட போனீங்களா அல்லது குடுகுடுப்பக்கார்ட்ட போனீங்களா? அப்ப 2021 ஸ்டார்ட் பண்ணது. ஆனா 1 வருஷம் 2 வருஷம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் நல்லா போறது ஏங்க, அட்டமத்து சனியில ஆரம்பிக்கிறது நல்லா போகுதுன்னா உங்க தலையில பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட போகுதுன்னு தானங்க அர்த்தம். கண்டிப்பா அப்படிதான் ஏங்க. எத்தனை வீடியோக்கள்ல பேசுறேன், அட்டமத்து சனியில ஒன்றை ஆரம்பிக்காதே. அது உங்களை பேராசை காட்டி ஏதாவது ஒரு வகையில் உங்களை சிக்கலில் கொண்டு இழுத்துட்டு வரக்கூடிய அமைப்புகளில் உண்டு. சரி, நடந்ததை பற்றி பேச வேண்டாம். நீங்கள் இப்போல்லாம் ரிலீஸ் ஆக முடியாது. கேது திசையில் தான் ரிலீஸ் ஆக முடியும். 2030க்கு பிறகு கேது 5ஆம் இடத்துல உச்சனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறார். குரு புக்தியும் சனி புக்தியும் சம்பாதிப்பீங்க, கடன் அடைக்கிறதுக்கே சரியாக இருக்கும். 6, 8 இந்த பாருங்க, அட்டமாதிபதி சனி யாரோட சேரக்கூடாதுன்னு சொல்கிறனோ அவரோட சேர்ந்துருக்கிறார், சூரியனோட. எப்போ சனி புக்தி வந்தாலும் சரி, இதெல்லாம் வேண்டாங்க. 25 வயசு 28 வயசு வரைக்கும் நீங்கள் சனி தசையில் செட்டிலே ஆகலையே. நீங்களும் நல்லா இல்லை, உங்கள் அப்பாவும் நல்லா இல்லை. அப்பா 2003 இறந்துட்டாரு. அதை தாங்க நல்லா இல்லை என்ன ஜோசியம்ங்க. சனி தசையில் உங்கள் அப்பா இருக்கக்கூடாதுன்றதாங்க விதி. சனி திசை சூரிய புக்தி 2004 ஆரம்பிக்குது. 2003 கடைசியில் அப்போ இறந்தாரா? 2003 மிடில். நீங்களே 10:30 மணின்னு தான், நீங்கள் கடகலக்கணம் தான் 10:30 மணின்னு கொடுத்துருக்குறீங்க. 10 நிமிஷம் முன்ன பின்ன இருக்குங்க உங்கள் பிறந்த டைமு. சனி திசை சூரிய புக்தி உங்களுக்கு 2004 ஆரம்பிக்குது. சனி திசை சூரிய புக்தியில் உங்கள் அப்பா இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நீச்ச சூரியனோட அட்டமாதிபதி உச்சனாகிறாரா? அட்டமாதிபதி சனி தசை சூரிய புக்தியில் அப்பாவை இது பண்ணுவார். நீங்களே 10:30 மணின்னு தானே கொடுக்குறீங்க. சரி, இதெல்லாம் வேண்டாங்க. 6, 8 அமைப்புகளில் கடக லக்கணக்காரர்களுக்கு 6ஆம் 8ஆம் இடத்தோடு பாபத்துவமான அமைப்புகள் இருக்கும் பொழுது கடனை அடைக்க முடியாதுங்க. ஆனால் இந்த ஜாதகத்தின்படி கேது தசை உங்களுக்கு செவ்வாயை போலவே செயல்பட்டு உச்சனுடைய வீட்டில் இருக்கிறதுனால உண்மையிலே கேது தசை நல்லாயிருக்கும். அது 2030 ஜோதிடம் உங்களுக்கு அருமையாக வரும். புதனும் கேதுவும் சேர்ந்து, புதனே உச்சனுடைய வீட்டில் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார்ல, ஜோசியத்தை விட்டுறாதீங்க. கேதசையில் எனக்கு என்ன மாதிரி ஒரு அனுபவப்பட்ட ஜோதிடருக்கே தெரியாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். கேதசையில் 15 வருஷமா ஜோசியத்தை கவனிச்சுட்டு வர இருங்க குறுக்க பேசக்கூடாது. 15 வருஷமா ஜோசியத்தை கவனிச்சுக்கிட்டு வர்ற ஆள் தான் அட்டமத்து சனியில் தொழில் பண்ணீங்களோ? கேட்கும்போது அது சனி வாக்கியப்படி போயிடுச்சுன்னு சொன்னாங்க.
சனி 2021 வாக்கியப்படியே போயிடுச்சு. எங்கே போயிடுச்சான்? கீழே பொத்துன்னு போய் விழுந்துருச்சாமா எங்கேயாவது? வானத்தில் என்ன சனி அங்கே தானே இருக்கு. என்னத்தை 9ல குருன்னு சொன்னாங்க குருஜி. அப்ப 9ல குரு நானும் பார்த்தேன். சரி, நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி ஏதோ ஒரு இதில் போனோம். மருத்துவத்துறையிலே தான் இருக்கோம் நாங்க ஒரு 25 வருஷமா. சரி, அதே சரி இந்த 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 எழுதி வச்சுக்கோங்க, இந்த மருத்துவ தொழில் நீடிக்காது. 2030 இந்த தொழிலில் நீங்கள் இல்லை. கேது சில தொழில் மாறும். கேது அதுலேயே வேறு மாதிரியான தொழில்கள், திரவ ரீதியிலான தொழில்கள். சந்திரன் தான் உங்களுக்கு அதிக சுபத்துவம். கேதுல தான் வந்து நிஜமான சந்திரனுடைய தொழில் அமைப்புகள் உங்களுக்கு வரும். மருத்துவத்திலேயே திரவ மருத்துவம், வேறு மாதிரியான தொழில்கள். செவ்வாயும் குருவும் சந்திரனும் கலந்த துறைகள் அமையும். ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னு சொன்னால் இந்த பாருங்க, புதன் தசை உங்களுக்கு அவயோக தசை. ஆனால் கேது தசை செவ்வாய் தசை மாதிரி வேலை செய்யக்கூடிய தசை. புதன் வந்து உங்களுக்கு விரையாதிபதி. 3க்கு 3லையும் 12க்கு 6லையும் இருக்கிறாரு. அவரே ராசிநாதனாக இருக்கிறார். அவருடைய ஆதிபத்தியங்களை தான் 5ஆம் வீட்டு வழியாக கொடுப்பார். வேற என்ன கொடுக்க போறாரு? உங்களை கடன்காரனாக்குவார். உங்களுடைய உழைப்பு இன்னும் 4-5 வருஷத்திற்கு வீணா போகும். கடனை அடைக்கிறதுலே போகும். அப்படித்தான் போகும். ஆனால் கேது திசை டாப் டக்கராக இருக்கும். லக்னாதிபதி உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. சுக்கிரனுக்கு வந்து 6ஆம் இடத்து அமைப்புகள் எல்லாம் கிடையாதுங்க. அவர் குருவோடு சேர்ந்து இருக்கிறார். அவருக்கு வந்து 11 மற்றும் 4ஆம் பாவக ஆதிபத்தியங்கள் தான். சுக்கிரதசை சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற காரணத்தினாலேயும் குருவோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலேயும், குரு வந்து 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் சுக்கிரன் 11ஆம் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால சுக்கிரதசை தாங்க உங்களுக்கு நல்லா இருக்கும். சுக்கிரனை விட கேது வந்து அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனை போடுங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். 2030 உங்களுடைய 46 வயதிலிருந்து அதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு 27 வருஷ தசை யோக தசைங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.